திருச்சிற்றம்பலம். சரணாகதி அடையாமல் நம்ம எந்த தொண்டும் செய்ய முடியாது. நீங்கள் சிவபெருமானாக இருந்தாலும் சரி, நம்ம குருவாக இருந்தாலும் சரி, குருவிடம் ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம சரணாகதி அடைய முடியும். குருவுக்கு நீங்கள் முதல்ல தொண்டு செய்யணும். ஆன்மீகம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அது எல்லாராலையும் அதில் பயணிக்கவும் முடியாது. ஒரு கடினமான பயணம். பற்றற்ற நிலை என்னைக்கு ஒரு மனுஷன்கிட்ட வருதோ, ஒரு ஆன்மாட்ட வருதோ, அன்னைக்கு சிவபெருமான் அந்த ஆன்மாவை தன் மார்பில் அணைத்துக் கொள்வார். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வர வரைக்கும் காத்திருக்குமா கொக்கு. என்னைக்கு அந்த மாதிரி ஒரு பற்றற்ற நிலை வரும்போது உங்களை கொக்கி போட்டு தூக்குவார். டேய், இந்த கைங்கரியத்துக்கு இவன் தானே சரியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பற்றற்ற நிலை வரும்போது அந்த கைங்கரியத்தில் உங்களை அவர் தேர்ந்தெடுப்பார். எல்லாராலையும் கைங்கரியம் செய்ய முடியாது, சிவனை வணங்கவும் முடியாது, சிவத்தொண்டு செய்யவும் முடியாது. அதனால பற்றற்ற நிலை சரணாகதி முதல்ல அடையணும். நீ தான் சிவபெருமான் எல்லாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.